நாம் தொடர்ச்சியில் பார்த்த அந்த ஜந்துக்களான ஒரு நடவடிக்கை, அடிமை வேண்டும் என்ற அந்த ஜந்துக்கள் நிலையே ஒரு ஆரம்பகால படைப்பே ஓ காட். அதனால்தான் அவர்கள் தங்களுக்கு ஒரு அடிமை வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டாக்கி கொண்டார்கள். ஆனாலும் அவர்களும் முழுக்க முழுக்க சாயல்களே. அவைகளின் உயரம், உருவம் எல்லாமே சாயல்களே. அவைகள் படைக்கப்பட்டு முழு சக்தி பெற்று பரவிய பூமிகள் மொத்தமே 30 கோடி தான். அதற்குள் அவர்கள் தனி மால்களை ஓ காட் உருவாக்கும் நிலையில் வளர்ச்சி பெற்றிருந்தார்கள். சாயல்களே அசலாகும் சக்தி கூட இன்று எங்கோ தொலைவில் இருக்கும் அவர்களுக்கு வந்திருக்கலாம். தனி நெருப்பு உருவாக்கும் வல்லமை வந்திருக்கும். அந்த சாயல்களின் நகல்களை பற்றி இப்போது நாம் அறிய போவதில்லை. ஆனால் அவர்கள் எங்கள் ஜந்து இனத்திற்கு அவர்கள் பாஷையில் வைத்த பெயர் காட்ஸ். அதனால்தான் அவர்களால் படைக்கப்பட்ட மனிதர்கள் சோதனைகளிலும் ஆச்சரியத்திலும் வேதனைகளிலும் ஓ காட் என்கின்றனர். இதில் விசேஷம் என்னவென்றால், காட் என்ற வார்த்தை ஆங்கிலமோ அல்லது மற்ற மொழிகளோ அல்ல. அந்த வார்த்தை மற்ற மிசோனாக்களிலும் எப்படி நுழைந்தது என்பதே மர்மம். நமக்கு இப்படி ஒரு உயிர், உடல், உருவம், ஊன் எல்லாம் தேவையா என்ற ஆன்ம தாக்கமே காட் என்ற வார்த்தையை நாக்கில் உருவாக்கி விடுகிறது. முதன்முறையாக தன் சோதனை காலத்தில் எலியாஸ் இவ்வார்த்தையை பிரயோகிக்க சூசு உட்பட வானமே அதிர்ந்தது. உடனடியாக எலியாஸ் மேலே எடுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டது 100 டொமினிக்குகளால். இப்போது வரை இம்மி அளவு கூட கண்டுபிடிக்கப்படவில்லை. அதன் பின் மனிதன் தன்னை விட வலியவன் இறந்த போதெல்லாம் காட் என்ற வார்த்தையை உச்சரிக்க ஆரம்பித்தான். இது மெல்கிக்கு தலைவலியை உண்டாக்கியது.